ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ, யாரு? நான் சென்னையில இருந்து இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த ஆனந்தி ரகு கேஸ் விஷயத்தை டீல் பண்றது நான் தான் சார் டீல் பண்றேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இங்க அந்த கேஸை நான் தான் டீல் பண்றேன். ரகுவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லா இடத்துலயும் நான் நல்லா விசாரிச்சிட்டேன் சார். அவன் இங்க எங்கேயுமே இல்ல சார். ரகுவை அன்பும் ஆனந்தியும் முதல்ல ஒரு காட்டு பகுதியில வச்சு பார்த்ததா சொல்றாங்க. அந்த காட்டு பகுதியில இருக்கிற மக்களை விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். அவங்க எல்லாரும் அன்பு ஆனந்தியை பார்த்தப்பதான் ரகுவையும் அங்க பாத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவன் அங்க யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க சார். டெட் எண்டா தான் சார் இருக்கு. அவன் தங்கி இருந்த ரெசார்ட்ல சிசிடிவி எல்லாம் செக் பண்ணீங்களா? அந்த ஹோட்டல் சிசிடிவி ஒர்க் ஆகல சார். அதனாலதான் அவனை பத்தி பெருசா எந்த டீடைல்ஸும் எடுக்க முடியல சார். ஆனா நேம் அண்ட் அட்ரஸ் நீங்க கொடுத்த ஐடி ப்ரூஃபோட மேட்ச் ஆகுது சார். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு கேஸ்னு வந்தா நம்மள டைவர்ட் பண்றதுக்கு முதல்ல குற்றவாளியும் சரி அவங்க சம்பந்தப்பட்டவங்களும் சரி நாம மாட்டிக்க கூடாதுன்னு முதல்ல சிசிடிவி ரிப்பேர் தான் சொல்லுவாங்க. உண்மையாவே சிசிடிவி பிரச்சனையானு விசாரிச்சீங்களா? எனக்கு நல்லா தெரியும் சார். அந்த ரிசார்ட் ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ஒரு வாரமாவே அங்க சிசிடிவி எல்லாம் பிரச்சனையா இருக்கு. எல்லாத்தையும் புதுசா மாத்த சொல்லி கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களாம் சார். ஓகே சார், நீங்க தொடர்ந்து விசாரிங்க. ஏதாவது லீடு கிடைச்சா இமீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். இங்க அவன் வீட்லயும் சரி மத்த இடத்துலயும் சரி நானும் விசாரிக்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் நம்பர். நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உங்களுக்கு உடனே கால் பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். நீங்க அவனை ஏற்காடுல பார்த்ததுக்கு அப்புறம் அவன் அங்க இருக்க வாய்ப்பே இல்லை. இமீடியட்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். இருந்தாலும் ஏற்காடு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கட்டும். நாங்களும் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தேடி பார்க்கறோம். உங்க சைட்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா நீங்க சொல்லுங்க. ரகுவோட வைஃபுக்கு மறுபடி ரகு எதுவும் கால் பண்ணானா? அது ஏதாவது தெரியுமா? மேடம், உங்க கிளைண்ட் தானே, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், அந்த ரகு உங்களுக்கு ஃபோன் பண்ண மாதிரி தெரியல. நான் விசாரிச்சுட்டேன். நீங்க தொடர்ந்து அவங்க கூட கான்டாக்ட்லயே இருங்க மேடம். நான் அந்த ரகுவோட வைஃப் இருக்கிற தெருவுல மஃப்டியில 2 போலீஸை போட்டு வைக்கிறேன். எப்படியும் அவன் பதட்டத்துல ஏதாவது பண்ணுவான். நிச்சயம் நமக்கு லீடு கிடைக்கும். சீக்கிரமே பிடிச்சிடலாம். சார், சீக்கிரமா பிடிக்கிறது விஷயம் இல்ல. எனக்கு அவன் இன்னும் 2 நாள்ல எங்க இருக்கான்னு தெரியணும். அவனை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லனா நான் கண்டிப்பா. மேடம், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா பரவாயில்ல. நான் என் பக்கம் என்னெல்லாம் முடியுமோ எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன் மேடம் தேவையில்லாத பிரஷர் கொடுக்குறீங்க? புரியுது இன்ஸ்பெக்டர். நான் ஆண்டி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க என்ன பண்ண முடியும்னு பாருங்க. கண்டிப்பா மகேஷ். சார், ஒவ்வொரு தடவையும் அவன் எங்க கையில சிக்கி தப்பிச்சு ஓடிட்டே இருக்கான். இந்த தடவை அவனை விட்டுறவே கூடாது சார். இல்லனா அவன் திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கையே போயிடும். உன் நம்பிக்கை வீண் போகாத ஆனந்தி. நான் கண்டிப்பா அவனை பிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். தைரியமா இரு. சரிங்க சார். ஓகே, கிளம்பலாம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். மேடம் மேடம், என்னாச்சு? ரகுவோட ஒய்ஃப் வீடு எங்க? அதுதான் மேடம். கருணாகரன், வாங்க ரகு ஒய்ஃப் கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். மேடம் மேடம், நான் போய் என்ன மேடம் பேசுறது? லேடிஸ் கிட்ட சவுண்ட் விட சொன்னீங்கன்னா நல்லா விடுவேன். இந்த சமாதானம்லாம் எனக்கு பேச செட் ஆகாது மேடம். அதுவும் நான் சமாதானம் பேச வந்திருக்கேன்னு அன்பு ஆனந்திக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, ஏற்கனவே என் மேல டவுட்ல இருக்கிறவங்க இத வச்சு நானும் இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்கேன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அதனால நீங்களே போய் பேசிட்டு வாங்க மேடம். அந்த ரகுவை தப்பிக்க விட மட்டும் தெரியுது, ரகு ஒய்ஃப் கிட்ட பேச மட்டும் தெரியல. லாஜிக்கா பேசுறீங்க. நான் பேசிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஜெயக்குடி, ஜெயக்குடி,
ஜெயக்குடி, யாருங்க நீங்க? என் பேரு மித்ரா. உங்க ஹஸ்பண்ட் ரகு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியோட சிஇஓ. ஐ மீன் அந்த கம்பெனில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். நானே ஒண்ணும் இல்லாதவ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டா என்னால என்ன பண்ண முடியும்? உன்னால முடியுங்கிறதுனால தான் உன்னை தேடி நான் வந்து நிக்கிறேன். நீ ஒண்ணு சும்மாலாம் பண்ண வேண்டாம். அந்த உதவிக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். என்னங்க திடீர்னு வந்து பணம் கொடுக்கறேன்றீங்க, உதவி செய்யன்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எந்த உதவி பண்ற நிலைமையிலயும் நான் இல்லங்க. நீங்க கிளம்புங்க. என்ன உதவின்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள முடியாதுன்னு சொன்ன எப்படி? உன்னால முடியும். அப்படி என்னதாங்க நான் உதவி பண்ணணும்? உன் புருஷனை கண்டுபிடிக்கணும்னு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல்ல, அத வாபஸ் வாங்கணும். அதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி. என் புருஷன் மாச கணக்கா காணோம். எங்க இருக்கானே தெரியல. நான் அவனை தேட சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அதை எதுக்கு நீங்க வாபஸ் வாங்க சொல்றீங்க? நீங்க யார் அத சொல்ல? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாரு, நான்